Hi brothers and sisters, welcome to this new video. 3 வாரமாக ரெட் கேண்டில் போட்டிருக்கு. வீக்லி கேண்டில்ல ஸ்ட்ரைட்டா நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். இந்த கேண்டில் தான் நம்ம ஃபைனலா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்டேட் பண்ண போறோம். அது முக்கியமான இது வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல மார்க்கெட் எப்படி போகுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இது 3 கேண்டில் பாருங்க. 3 ரெட் கேண்டில் போட்டு மார்க்கெட் ரெட்டாக, அதாவது கீழ் சைடு இருக்கிறத வாரங்கள் ப்ரூஃப் ஆக்கியிருக்கு. ரைட்டா? இது நெகட்டிவ். ஆனால் ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் இது டே கேண்டில் மாத்திரம் இது ரெக்கவர் ஆயிருக்கு. இது பாசிட்டிவ். ட்ரம்ப் இந்தியாவுக்கு வர இருக்கிறதாக ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. அப்புறம் பிஎம் மோடி த கிரேட் மேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதெல்லாம் பாசிட்டிவா கருதப்படுது. அதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக் வெயிட்டேஜ் சேஞ்ச் பண்ண போறாங்க. அது ஒரு நியூட்ரலா எடுத்துட்டாலும் வீக்லி ஆப்ஷன் ரிமூவ் பத்தி பேசினாங்க. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதாவது நடந்து முடிந்த சில விஷயங்களை பார்த்துட்டு அப்புறம் நடக்க போறது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நியூஸ் பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கலா வரும் நாட்கள் என்னங்கிறது பார்ப்போம். சரி, வீக்லி ஆப்ஷன் ரிமூவ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் மினிஸ்டர் அது அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாப்ல. அப்புறம் செபியும் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லப்படுது போன வாரத்துல. அப்புறம் ரிச் டாட் புவர் டாட் ஆத்தர் ராபர்ட் யோகிசி சொல்லியிருந்தாரு, ஸ்டாக்ஸுக்கு ஈவனா கோல்டையும் நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கணும், அதை பத்தி யோசிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஆல்மோஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அது எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட்டா தான் இருந்தது. இந்தியாவுடைய ஸ்டாக்ஸ் உடைய ரிசல்ட்ஸ். அப்புறம் நிப்டி மேலிருந்து கீழே ஒரு 800 பாயிண்ட்ஸ் லோ இறங்கிருச்சு. ஃப்ரைடே மட்டும் ரெக்கவர் ஆச்சு, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் யூஎஸ் கோர்ட் ட்ரம்புடைய தாரிஃப் விஷயமாக ஃபைனல் டிசிஷன் சொல்லாம இருக்காங்க. அதே மாதிரி நியூயார்க் மேயராக இளம் இஸ்லாமிய வாலிபர் வந்திருக்காரு. இது ஒரு பேசுவதா இருக்கு. அப்புறம் இஸ்ரேல் எக்ஸ் மிலிட்டரி லாயர் ரிசைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் காணாம போனாரு. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க. இது போன வாரத்துல ஒரு லாஸ்ட் நியூஸா இருந்தது. அப்புறம் யூஎஸ் ஷட்டவுன் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது, கண்டினியூ ஆயிட்டே இருக்கிறது. அதை முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரம்ப் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் சைனா அட்வான்ஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரை லான்ச் பண்ணிருக்கு, ஃபுஜான். இதுவும் முக்கியமான பேசலா இருக்குது. அதே மாதிரி ஜப்பானும் யூஎஸும் சேர்ந்து ரேர் மெட்டீரியல் அதை பத்தி கடல்ல ஆழமா இருக்கிறத பத்தி பேச்சுவார்த்தை வருது. அப்புறம் இஸ்ரேல் சீஸ்வேர் இருந்த போதிலும் காசால தாக்குதலும் பில்டிங்ல உடைக்கிறதும் தொடர்ந்து மக்கள் கொல்லப்படுறதும் லெபனான்லையும் கொல்லப்படுறதாக நியூஸ்கள் வந்தது. சரி, இப்ப நடக்க போறது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம மற்றதை நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கலா பார்ப்போம். சரி, ஈவென்ட்ஸை பொறுத்தவரை 11ஆம் தேதி எக்ஸ்பைரி டே, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கனடாவுடைய ஹாலிடே. இது வேர்ல்டு வார ஞாபகப்படுத்துறதுக்காண்டி, வேர்ல்டு வார் 1 ஞாபகப்படுத்துற நாள். அதே மாதிரி 12ஆம் தேதி ஜெர்மனுடைய இன்ஃபிளேஷன் வருது. இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் 1.54%. அது இயர் ஆன் இயர் அக்டோபர். யூஎஸ் உடைய 10 இயர் ஆக்ஷன் நோட்டு வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி 13ஆம் தேதி தேர்ஸ்டே சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி, இங்கிலாந்துடைய ஜிடிபி வர வேண்டியிருக்கு, யூஎஸ் உடைய இன்ஃபிளேஷன், அப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ், க்ரூட் ஆயில் இன்வென்டரிஸ், அப்புறம் 30 இயர் பாண்ட் ஆக்ஷன் வர வேண்டியிருக்கு. ஃப்ரைடே 14, 11, 15 WPI இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் -5.22%. அப்புறம் ஃபீல் இன்ஃபிளேஷன், அப்புறம் மேனுஃபேக்சர் இன்ஃபிளேஷன், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் வர வேண்டியிருக்கு. எஃப்ஐடிஐ டாக்டிவிட்டியை பொறுத்தவரை சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. அதான் நம்ம ஹெட்டிங்ஸ்ல கூட நம்ம போட்டிருக்கோம். வெள்ளிக்கிழமை பாருங்க 4581 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த 4 நாட்களே அதுதான் அதிகபட்சமா வாங்கியிருக்கு. வித்தது கூட கம்மி தான். 1883, 1067, 3263 அதிகமாக வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த 4 நாள்லயே அதிகமாக டிஐஸும் 6674 அதிகபட்சமா வாங்கியிருக்காங்க. அப்ப நெட்டா பாத்தீங்கன்னா 16677 டிஐஸும் எஃப்ஐஸ் 16632 இதுவும் அது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? ஏடிஆர் செக் பண்ணும்போது அதுலயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. விப்ரோ ஒரு 1/4% டவுனா இருக்கு. இன்ஃபோசிஸ் 2% அப், ஐசிஐசிஐ பேங்க் 1.25% அப், HDFC 0.34% அப். இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. சரியா? 2% ஏறி இருக்கிறது இன்ஃபோசிஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் 1.25% அப்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அடுத்தது கேண்டில் பார்த்துருவோம். இது கிரீன் கேண்டில், இது ரெட் கேண்டில் வீக்லியில. இதோட ஓபன் 25,696, ஹை 25,803, லோ 25,318, க்ளோஸ் 25,492. ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நடந்தது. இதுல ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,722, 225 பாயிண்ட்ஸ் முன்னை விட கீழே இறங்கி மார்க்கெட் முடிந்திருக்கு. சரியா? சரி, குளோபல் மார்க்கெட்ல பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே டவுன். டோன் ஜோன்ஸ் 0.25% அப், S&P 500 0.25% அப், நாஸ்டாக் 0.25% டவுன்.
யூரோப் மார்க்கெட் 0.25% டவுன், ஜப்பான் நிக்கி 1.25% டவுன், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.25% அப், ஹாங்காங் ஹாங்செங் 1% டவுன், தைவான் வெயிட்டேஜ் 1% டவுன், கொரியா கோஸ்பி 1.25% டவுன், எஸ்சிடி காம்போசிட் 0.25% டவுன், ஜாக்கிரதா இந்தோனேஷியா 0.5% அப், சங்கை சைனா 0.5% டவுன். சரியா, கோல்ட பொறுத்தவரை ஒரு 4000ங்கிற ரேஞ்சில அப்படியே தான் இருந்துட்டே இருக்குது. இத பாருங்க, 4001ங்கிற இடத்துல அப்படியே இருக்கு. சாட்டர்டே அப்படியே நின்றுருக்கு. லைஃப் டைம் ஹை 4384. இது வந்து லோ 3886. சில்வர் அது தொடர்ந்து சேம் அதே மாதிரி தான் இது பண்ணுது. அதாவது 48.321. இப்போ அதோட லைஃப் டைம் ஹை 54.485. இப்போ ஸ்விங்கட் லோ 45.51. இந்த இடத்தை உடைக்க முடியாம கோல்டும் சில்வரும் இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கு. கீழே போக முடியாம மேல போக முடியாம பிட்காயின் 1 லட்சத்துக்கு கீழே போய் அது ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கு எல்லாரையும், பிட்காயின் பிரியர்களை. மேல இருந்து 1,26,000 பிளஸ் தான் லைஃப் டைம் ஹை. கீழே 98,898 வந்து. யூஎஸ் ஆயில் $60 அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகே, அடுத்தது வந்து சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா போயிடலாம். ட்ரம்ப் வந்து விவேக் ராமசாமிங்கிற ஒருத்தரை ஓஹியா கவர்னருக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது இந்தியா டைம்ஸ் அண்ட் ஹிந்துல வந்துருக்குது. அப்புறம் ரஷ்யா ஹிட்ஸ் ரெசிடென்ஸ் காம்ப்ளெக்ஸ், இது அல்ஜசீரா சொல்லியிருக்கு. ஜெலன்ஸ்கி சொல்றாரு 450 ட்ரான்ஸ், 45 மிசைல்ஸ், அப்புறம் இதை வச்சு எனர்ஜி செக்டரை அடிச்சிருக்கிறதாக ஜெலன்ஸ்கி சொல்றாரு. இது டெக்கன் ஹெரல்ட்ல வந்திருக்கு. அப்புறம் டைரக்ட் பிளைட் வந்து சைனாக்கு இந்தியால இருந்து இன்னைக்கு ஆரம்பமாவது இருந்த போதிலும் பார்டர் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ஈரான் வந்து இஸ்ரேலுடைய மெக்சிகோ அம்பாசிடரை கொல்ல திட்டமிட்டாங்கன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியால யூஎஸ் யூஎஸ் சொல்றாப்ல. ஆனால் அது பிக் லைன் சொல்லி ஈரான் வந்து சொல்லியிருக்கு. இது என்டிடிவில இது வந்திருக்கு. இஸ்ரேல் ஏர் ரைட்ஸ் அல்ஜசீரால கண்டினியூ ஆகுது. அங்க கொல்லப்படுறாங்க, பில்டிங்ல உடைக்கப்படுது. துருக்கி ஒரு ப்ராசிக்யூட்டர் வந்து அரசு வாரண்ட் நெட்டன்யாவுக்கும் இஸ்ரேலுடைய அபிஷியல்ஸுக்கும் அனுப்பியிருக்கிறதாக ஏபிபி லைவ்ல வந்திருக்கு. அப்புறம் ஈஜிப்ட் அண்ட் ரஷ்யா டிஸ்கஸ் பண்றாங்க காசா சீஸ்ஃபயர் பத்தி. அனமண்ட் அஜென்சி வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம இதுக்கு போயிடலாம். வரும் நாட்கள் என்ன நடக்கலாங்கிறது நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இது பெருசு பண்ணிடலாம். முன்னாடியே நம்ம பண்ண இதுதான். அதாவது இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவரை வந்துருச்சு. அதாவது 26,104 வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறமா புல் பேக் இது வரைக்கும் வந்திருக்கு. ரைட்டா, புல் பேக் இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இது வந்து இது ஒரு பேட்டர்ன். அடுத்தது வந்து ஒரு பிராட்னிங் வெட்ஜ் பேட்டர்ன் நம்ம மறைமுகமா அது இருக்கு. அதை நம்ம இப்போ டிரா பண்ணிடலாம். இந்த பாருங்க, இந்த ஸ்விங்கை ஃபுல்லா கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இங்க கீழே ஸ்விங்கை ஃபுல்லா கனெக்ட் பண்றேன். ஓகே, இப்போ ஒரு பிராட்னிங் வெட்ஜ் பேட்டர்ன். அந்த வெட்ஜ் பேட்டர்ன் பிரகாரம் 24,000ங்கிற ஒரு இதுக்கு வரலாம். இது லாங் டைம்ல தான் சொல்றேன். நம்பர் 1. நம்பர் 2, 24,350ங்கிறது வந்து இதோடைய ஸ்ட்ராங்கான இந்த ஸ்விங் லோ அது வரைக்கும் வரலாம், உடைச்சிட்டு கீழே வந்தால். சரியா, அடுத்தது பவுன்ஸ் பேக் ஆனா லைஃப் டைம் ஆன 26,277 வரைக்கும் வரலாம். அது விட்டால் மேல வானமே எல்லதான், அது போற வரைக்கும் போகும். சிக்னல் இல்லாத ரோடு மாதிரி. இது எல்லாமே லாங் டைமுக்கு நான் சொல்றேன். இது இல்லாம 2 வாரம், கடைசி 3 வாரத்துல பெருசு பண்றேன். கடைசி 3 வாரத்துல ஃபர்ஸ்ட் 2 வாரம் பாத்தீங்கன்னா மேல இருந்து புல்ஸ்னால ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. மேல இருந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கடைசி வாரம் வந்து பியர்ஸ்னால ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. சோ இங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கு. இந்த 3 கேண்டிலையும் நம்ம இணைச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு டோஜி கேண்டில் தான் இருக்கும். சோ இங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்டா, இது இல்லாம இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது டபுள் டாப். இது ஒரு டாப், அதாவது லைஃப் டைம் ஒரு டாப். இதையும் ஒரு டாப்னு கன்சிடர் பண்ணால் இது கீழே தள்ளப்படலாம். நம்பர் 1. அப்படி இல்லாட்டி இது ஒரு டாப், இதை ஒரு டாப்னு நம்ம கன்சிடர் பண்ணா கீழே தப்பு. இது டபுள் டாப்ங்கிற ஒரு இது இருக்கு. மொத்தத்துல இந்த இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இந்த இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. ரொம்ப காலம் இந்த இடத்துல கேண்டில்ஸ் ட்ரேட் ஆயிருக்கிறத பாக்குறோம். இது எல்லாமே நான் லாங் டேர்ம்ஸ்ல தான் சொல்றேன், ஷார்ட் டேர்ம்க்கு இல்ல. சரியா, இந்த ஸ்விங் லோ கூட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சரியா, வரும் நாட்கள் நமக்கு பதில் சொல்லும். ஏண்டா பாசிட்டிவ் நியூஸ் வருது, நெகட்டிவ் நியூஸ் வருது, பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் லாங் டேர்ம்ல ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜ் தொடருது. அது நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி 1 வருஷமா மார்க்கெட் கீழே மேல அடிச்சிட்டு இருக்கோ அதே தான் தொடர்ற மாதிரி காமிக்குது. ஏன்னா இதை உடைச்சிட்டு மேல போயிருக்கணும், லைஃப் டைம் ஹை உடைச்சிட்டு போயிருக்கணும். அதே மாதிரி கீழே இந்த இதை உடைச்சிட்டு போயிருந்திருக்கணும். இந்த ஒரே வாரத்திலேயே போயிருக்கலாம். ஆனா கொஞ்சமா கன்சல்டேஷன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. சரியா, அந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக்